சென்னையில் போக்குவரத்திற்கு பாதிப்பில்லாமல் வாகனங்களை நிறுத்தும் இடங்களை கண்டறிய செயலி உருவாக்கப்படும் என்றும் நகரில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது சென்னை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு 15,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய் வரை பரிசுகள் வழங்கப்படும் என அறிவித்தார். விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியர்களை தேர்வு செய்து போட்டிகளுக்கு செல்லும் போது பயணம் மற்றும் உணவுப்படியாக நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேயர் பிரியா அறிவித்தார். மகளிருக்கு சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்திடும் வகையில் தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, ஆரி வேலைப்பாடுகள், கணினி பயிற்சிகள் இலவசமாக வழங்க மண்டலத்திற்கு ஒரு மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கீட்டின்படி சென்னையில் சுமார் 1,80,000 தெருநாய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவற்றிற்கு 3 கோடி ரூபாய் செலவில் தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் மாநகராட்சியின் சேவைகளை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேயர் பிரியா அறிவித்தார். சென்னையில் போக்குவரத்திற்கு பாதிப்பில்லாமல் வாகனங்களை நிறுத்தும் இடங்களை கண்டறிய செயலி உருவாக்கப்படும் என்றும் இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் வசதி மூலம் முன்பதிவு செய்து வாகனங்களை நிறுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இது மட்டுமன்றி பொதுமக்கள் எளிய வழியில் வரி செலுத்த QR கோடு வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் மேயர் அறிவித்தார். சென்னை பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மண்டலம், மாவட்டம் மற்றும் மாநில அளவில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பயணப்படி மற்றும் உணவுப்படி வழங்குதல் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 2 இடங்களில் உணவு விற்பனை மண்டலங்களும், மாநகராட்சியில் 70 பூங்காக்களில் 2 கோடி ரூபாய் செலவில் புத்தக வாசிப்பு மண்டலங்களும் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025-2026 நிதியாண்டிற்கான வருவாய் வரவு 5,145.52 கோடி ரூபாய் என்றும் செலவினம் 5,214.09 கோடி என்றும் பற்றாக்குறை 68.57 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.